அந்த இன உறவை பேண சொல்லி இஸ்லாம் கடுமையாக வலியுறுத்தி இருக்கிறது. ஆனால் குடும்பத்தில் சிலர் இருக்கிறார்கள், ஒரு ஒரு அடமண்டான நயவஞ்சகத்தனமான போக்குள்ளவர்கள். இவங்களோட சேர்ற நேரத்தில் ஃபித்னா தான் வருது. இப்படியானவர்களோடு நம்ம எப்படி நடந்து கொள்வது என்று கேட்கிறாங்க. இன உறவுண்டா ஃபர்ஸ்டுக்கு யார் அதை தெரிஞ்சு கொள்ளும். உலுல் அர்ஹாம் அல்லது அர்ஹாம் என்று சொல்றது, அல் அர்ஹாம், ரஹீம் அர்ஹாம். இன உறவுன்றது நம்முடைய தந்தையினுடைய பெற்றோர், தந்தையோடு கூட பிறந்தவர்கள், அவர்களுடைய பிள்ளைகள், இதுதான் இன உறவுல ஒரு பகுதி. இன்னும் ஒன்று தாயுடைய பெற்றோர், அப்படி ஏறிட்டே போகும். அதே போல தாயோடு கூட பிறந்தவர்கள், அவர்களுடைய பிள்ளைகள், இதுதான் இன உறவுக்குள்ள வரும். வைஃபுட சைட்டில் உள்ளவர்கள் இன உறவு கிடையாது. வைஃபுட சைட்டில் வரவர்கள் இன உறவு கிடையாது. அல்லது இந்த ரிலேஷன்ஸ் இல்லாம தூரத்தில் அப்படி சுத்தி வர ரிலேஷன்ஸ் இருக்கிறாங்களே, அவங்களும் இன உறவு கிடையாது. இன உறவுன்றது இந்த இதுல உள்ள பொதுவாகவே எல்லோரோடும் நம்ம நல்லா இருக்கணும், நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். மனிதன் என்ற வகையில் எல்லோரோடும் சேர்ந்து வாழ வேண்டும். மூமின் என்ற அடிப்படையில் கொள்கை ரீதியாக எல்லோருக்கும் சலாம் சொல்ல வேண்டும். எல்லோரோடும் புன்முறுவல் பூத்த முகத்தோடு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும். இந்த நிலை இருக்கிறது. இன உறவுக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்களோடு உள்ள உறவை துண்டிக்கிறவர் நரகம் போவார். ஹதீஸில் துண்டிக்கிறது ரெண்டு வகைப்படும். ஒன்று நாம கட் பண்றது, அல்லது நம்ம ரீசனா இருந்து கட் பண்ணி வைக்கிறது. உதாரணமாக நம்ம கட் பண்றது, உதாரணமா நான் என்னோட கூட பிறந்த சகோதரனோடு ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல முரண்பட்டு நான் அவனோட வீட்டுக்கு வர மாட்டேன், அவனோட பேச மாட்டேன், ஃபைட் பண்ணிட்டு உறவை அப்படியே கட் பண்றது, இது ஒன்று. இன்னும் ஒன்று, என்னோட வைஃப் உடைய சகோதரனோட எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, நான் சொல்ற வைஃபுக்கும் நீ உன்னோட சகோதரனோட பேசினால், அங்க நீ போனால் நீ என்னோட இருக்கக்கூடாது. இப்ப நான் என்ன செய்யறேன்டா, வைஃபை இன உறவை விட்டு துண்டிக்கிறேன். இப்பவும் நான் இன உறவை துண்டித்து வந்தேன். ரெண்டும் இன உறவை துண்டிப்பு. இப்படி இன உறவை துண்டிக்கிறவன் சுவர்க்கம் போக மாட்டான். இப்ப நம்ம சொன்ன இந்த நிலையில் உள்ள சில உறவுக்காரர்கள் இருப்பார்கள். அவர்கள் சில நேரங்கள்ல மிக மோசமான முறையில் நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுல சிலர்கிட்ட ஒரு டைப்பான பழக்கம் இருக்கா, வந்தா போவோம், தந்தா கொடுப்போம், பேசினா பேசுவோம். அவங்க வாரல்ல, நான் போக மாட்டேன். அவர்கள் பழகுவதில்லை, நான் போக மாட்டேன். அவர்கள் என்ன ஒன்று கூப்பிடுறதில்ல, நானும் கூப்பிட மாட்டேன். இப்படி இருப்பாங்க. இது இன உறவை துண்டிப்பவர் ஆவார். அவங்க கூப்பிடாட்டி நம்ம போகணும், அவங்க தராட்டி நம்ம கொடுக்கணும், அவங்க விசாரிக்காட்டி நம்ம போன் போட்டு விசாரிக்கணும் அல்லது போய் பார்த்துட்டு வரணும். இதுதான் இன உறவை பண்ணுவது என்பது. ஆனால் சிலர் இருக்கிறார்கள், நீங்க கேட்ட மாதிரி, அவர்களோடு சேர்ந்து வாழ நம்ம விரும்புகிறோம். ஆனால் அவர்கள் ஒரு டிஃப்ரெண்டான டைப்பானவர்கள். அவங்கள்ட்ட போய் வந்தாலே நமக்கு நிம்மதி கெட்டு போகுது. இந்த நேரத்தில் அவர்களோடு உள்ள உறவை நம்ம துண்டிக்க தேவையில்லை. உறவை துண்டிப்பது என்ற ரெண்டு வகை. ஒன்று, ரிலேஷன்ஷிப்பை முட்டா விடுவதும், உள்ளத்தால் அவர்களை வெறுப்பதும். இந்த நேரத்தில் நாம் என்ன பண்ண, உள்ளத்தில் வெறுப்பில்லை, அவங்களுக்கு துஆ செய்வோம். அவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தா போவோம், ஹெல்ப் பண்ணுவோம். ஆனால் நெருக்கமான உறவை அவர்களோடு பேணுவதில்லை. இதுல குற்றமானு கேட்டா குற்றம் கிடைக்காது. வல்லாஹு அலம்.